என்னதான் இருந்தாலும் தூத்துக்குடியில் தவிகாவிற்காக என்னம்மா உழைச்சாங்க, அவங்களுக்கு பொறுப்பு கொடுக்கலைன்னா எப்படி என்று சிலர் கேட்கும் நிலையில் யார் இந்த அஜிதா ஆக்னல் என்று கட்சியினர் சிலர் புகார்களை தெரிவித்து வருகின்றனர். யார் இந்த அஜிதா ஆக்னல் என்றால், விஜய் மக்கள் இயக்கமாக இருந்தபோது நீண்ட காலம் மாவட்ட தலைவர் பதவியில் இருந்தவர் பில்லா ஜெகன். சொந்த தம்பியே கொலை செய்த வழக்கு உள்ளிட்ட சில வழக்குகளில் தொடர்புடைய பில்லா ஜெகன் திமுகவில் உறுப்பினராகவும் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனின் தீவிர ஆதரவாளராகவும் இருந்தார். கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு விஜயின் மக்கள் இயக்கம் தமிழக வெற்றி கழகம் என்று கட்சியாக மாறியதும் அதிலிருந்து விலகிய பில்லா ஜெகன் திமுகவில் ஐக்கியமானார். தனக்கு பதிலாக தனது சகோதரி அஜிதாவை மாவட்ட பொறுப்பை கவனித்துக் கொள்ள செய்தார். பில்லா ஜெகனுக்காக அவரது தங்கை அஜிதாவின் பேச்சைக் கேட்டு தொண்டர்கள் செயல்பட்டனர். இடையில் சஜி என்பவரை தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட பொறுப்பாளராக தவக தலைமை நியமித்தது. அவருக்கு ஒத்துழைப்பு வழங்க மறுத்தார் அஜிதா என்றும், அஜிதா தன்னை இழிவாக பேசுவதாகவும் விஜயிடமே புகார் செய்யும் நிலைமையும் நீடித்தது. எல்லா மாவட்டங்களுக்கும் புதிய நிர்வாகிகளை அறிவித்த விஜய் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு மட்டும் நிர்வாகிகளை அறிவிப்பதை நிறுத்தி வைத்திருந்தார். இதை தனக்கு சாதகமாக்கிக் கொண்ட அஜிதா தன்னை தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர் என தனக்குத்தானே பெயர்கள் வைத்துக் கொண்டதாகவும், அவரது அண்ணன் பில்லா ஜெகன் பின்னணியில் இருந்ததால் அவரை எதிர்த்து தவகவினர் குரல் கொடுக்க தயங்கியதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த திமுக எம்எல்ஏ டேவிட் செல்வின் அதிமுகவில் இருந்து அன்னை சரவணன் தூத்துக்குடி தொழிலதிபர் சாமுவேல் என் பணபலம் உள்ள பலர் தங்களை தாவிகாவில் இணைத்துக் கொண்டனர். இதனால் மாவட்ட செயலாளர் பதவிக்கு கடும் போட்டி ஏற்பட்டது. இந்த நிலையில்தான் செவ்வாய்க்கிழமை தூத்துக்குடி மாவட்டத்தில் ஸ்ரீவைகுண்டம் தொகுதியை தவிர்த்து மீதமுள்ள 5 தொகுதிகளுக்கும் மாவட்டச் செயலாளர்களுக்கான அறிவிப்பு வெளியாகும் என தகவல் வெளியானது. சம்பந்தப்பட்ட நிர்வாகிகளுக்கு தலைமையில் இருந்து அழைப்பும் அனுப்பப்பட்டது. அதில் அஜிதாவிற்கு அழைப்பு கிடைக்கப் பெறாதல் தனது ஆதரவாளர்களுடன் பனையூருக்கு வாலண்டியராக வந்திருந்தார் அஜிதா. காலையில் வந்திருந்த நேரத்தில் இருந்து கட்சி அலுவலக வாசலில் காத்திருந்த அஜிதாவை கட்சி நிர்வாகிகள் சமாதானப்படுத்த முயற்சி செய்தனர். ஆனால் அவர் தூத்துக்குடி, திருச்செந்தூர், ஓட்டப்பிடாரம் 3 தொகுதிகளை உள்ளடக்கிய மாவட்ட செயலாளர் பொறுப்பு வேண்டும் என அடம் பிடித்தார். மேலும் புதிதாக கட்சியில் இணைந்தவர்களுக்கு பணம் வாங்கிக் கொண்டு பதவி கொடுப்பதாகவும் குற்றம் சாட்டினார். பாதுகாப்பு அதிகாரிகள் அங்கிருந்து அஜிதாவையும் அவரது ஆதரவாளர்களையும் அப்புறப்படுத்த முயன்றனர். ஆனால் அவர்கள் நகரவில்லை. இந்த நிலையில் விஜயின் கார் பனையூர் அலுவலகம் வந்தபோது அஜிதா தனது ஆதரவாளர்களுடன் விஜயின் காரை மறைத்து நீதி கேட்டார். பாதுகாப்பிற்கு வந்தவர்கள் அவர்களை அகற்றி கார் செல்வதற்கு வழி ஏற்படுத்தி கொடுத்தனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில் கட்சி அலுவலகத்திற்கு வெளியே மீண்டும் விஜயுடன் முறையிட வேண்டும் என திட்டத்துடன் அஜிதா காத்திருந்த நிலையில் நிர்மல் குமார் மற்றும் ராஜ்மோகன் இருவரும் அஜிதாவிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். விஜயின் கார் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் அங்கிருந்து வெளியே சென்றது. இதனால் அஜிதா ஏமாற்ற நிலைக்கு ஆளானார். இதற்கு இடையில் தூத்துக்குடி மத்திய மாவட்ட கழக செயலாளராக STR சாமுவேல்ராஜ் நியமனம் செய்யப்பட்டார். ஆனாலும் அஜித்தா அங்கே தர்ணாவில் ஈடுபட்டார். பின்னர் ஒரு வழியாக அவர் கோரிக்கையை பரிசீலிப்பதாக தலைமை தெரிவித்ததாகவும், இதனால் தர்ணாவை கைவிடுவதாகவும் அறிவித்தார். எங்களுக்கு தலைமையில இருந்து தகவல் வந்தது. CTR அண்ணா மூலமா தலைமை மீது, தளபதி மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. சீக்கிரமா எங்களை கூட்டு பரிசீலனை பண்ணுவாங்க. என்னைக்குமே எங்களுடைய பயணம் தமிழக வெற்றி கழகத்தில் தளபதியாருக்கு மட்டுமே எங்களோட பயணம் தொடரும். எங்களோட உயிர் உள்ள கடைசி நொடி வரைக்கும் எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்திற்காகவும் எங்கள் தளபதிக்காகவும் எங்களுடைய இறுதி மூச்சு வரை நாங்கள் பயணிப்போம். நன்றி.